பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஹீஸ் ஃப்ரம் அவரோட ஜேர்னி ஒரு சேஃப்டி ஹெல்த் ஆஃபீஸராக ஆரம்பிச்சு இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினராக இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வாட்ச் வீடியோ. நான் வச்சிருந்த கோல் செட்டிங், அதாவது இந்த BMW 3 சீரிஸ் வெள்ளை கலரு இன்னைக்கு இந்த நோலன் பிளாட்ஃபார்ம்ல என்னால் அச்சீவ் பண்ண முடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னு வந்து கேட்டீங்கன்னா, நிறைய சிச்சுவேஷன் வந்து நம்ம பாதையில் தாண்டி வந்தோம் 3 இயர்ஸ். ஆனால் அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் இந்த நோலன் பிளாட்ஃபார்ம் கிடைச்சிங்க. ஒவ்வொரு லீடரோட கைடன்ஸ், அது மட்டும் இல்லாமல் சம்பாரிச்சா மட்டும் முக்கியம் நான் காடி வாங்குறது, அது ப்ராப்பராக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் 1 to 1 கைட் பண்ணி இந்த ஒரு 3 இயர்ஸ்ல என்னால் ப்ராப்பராக ரைட்டாக இந்த காடியை இந்த ட்ரீம் காரை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் இன்வைட் மிஸ்டர் புவிஷ்ணன். ஹாய் புவிஷ்ணன், எப்படி இருக்கீங்க? ஹாய் திவ்யா, நல்லா இருக்கேன். ஓகே புவிஷ்ணன், ஸோ நீங்க உங்களோட நாலன்ல வந்து நீங்க ஜேர்னியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சேஃப்டி ஹெல்த் ஆஃபீஸரா இருந்தீங்க. ஸோ எப்படி வந்து லைக் ஹவ் இட்ஸ் யுவர் ஜேர்னி ஸ்டார்டட் லைக் ஃப்ரம் சேஃப்டி ஹெல்த் ஆஃபீஸர்ல இருந்து நவ் யூ ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினரா இருக்கீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சேஃப்டி துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ 3 இயர்ஸ் என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃப்ரெஷ் கிரேடாக படித்து ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவோம். நாங்கள் ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ சேலரி வைஸாக இருந்தாலும் சரி, ஒர்க் திங்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே டிஃப்ரென்ஸ். ஸோ மென்டலியாக வந்து நிறைய வந்து உடஞ்சி போவோம் ஒரு கட்டத்தில். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து கூட வச்சுருப்போம், படிக்கிறப்ப அந்த மாதிரி ஏற்றி வச்சுருவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ரியாலிட்டின்னு வரப்ப நிறைய ரீதியில் வந்து நம்மளோட கனவுகளை வந்து சின்ன வயசுல நம்ம வச்சிருந்த கனவுகள் வந்து தூரமாக தள்ளி வைக்கிற அது ஒரு கட்டாய நிலைக்கு வந்துடும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இப்போ ஆண்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்பாட் காடி பிடிக்கும், காடி பிடிக்கும், சுற்றுறோன்னு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கனவுகளை நம்ம சம்பளத்தை வச்சு நம்ம நம்மளோட இது பண்ண முடியும், நம்ம என்னென்ன விஷயத்தை நம்ம அடைய முடியும், எத்தனை வருஷத்தில் அடைய முடியும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நாலன் வியாபார வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ கோவிட் டைமில் முக்கியமாக அந்த டைமில் என்னோட சம்பளமும் ரொம்ப குறைக்கப்பட்டாச்சு, ஓவர் டைம் இல்லாமல் போணுச்சு. அந்த டைமில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நாலனோட பிஸ்னஸ் வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அப்போ ஆரம்பிச்சு தான் இந்த நாலன் பயணம். எப்படி நாலனில் வேலை செஞ்சுக்கிட்டது, எப்படி நாலனில் வந்து ஃபுல் டைமாக வியாபாரத்துக்கு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வியாபாரத்தை ஜாயின் பண்ணி ஒரு 1.5 வருஷத்துல வந்து வியாபாரத்தை முழுமையாக கற்றுக்க ஆரம்பிச்சு வியாபாரம் வந்து என் கையில் முழுமையாக வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னன்னா அங்கே உள்ள இன்கமோட டபுளாக இங்கே எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ஃபுல் டைம் நம்ம நாலனில் செய்ய ஆரம்பிச்சு இப்போ ஒரு 4 வருஷம் ஆக போகுது. ஓ வாவ், 4 years. ஓகே, இது நிறைய பிசினஸ் அவுட் there இருக்கு, பட் why you specifically attracted to நாலன்? இது உங்களை இன்ஸ்பயர் பண்ண வச்சுச்சு நாலன் தான் நான் ஜாயின் பண்ணி என்னோட பிசினஸ் செய்யணும் அப்படின்றது? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்க்க போகிறேன்னா வந்து நான் இம்ப்ரெசிவாக பார்த்தது நம்ம நாலனோட போனஸ், ஓகேங்களா? அதாவது அவங்களோட பே அவுட்னு சொல்லலாம், 80% ஹையஸ்ட் பே அவுட் வழங்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களோட அந்த கைடன்ஸ் சிஸ்டம் அண்ட் தென் ட்ரைனிங் சிஸ்டம். ஸோ இந்த 3 விஷயமும் பார்த்தீங்கன்னா அடிப்படை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கிய ரீதியில் ஹெல்த் அண்ட் வெல்த் நம்ம வச்சுக்கலாம் நம்ம நாலன் எடுத்துக்கிட்டாலே. ஸோ இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் சீரீஸ் மாதிரி இருந்துச்சு. ஒரு யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு மிடில் ஏஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வயசானவங்க வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா எல்லாத்துனாலும் இது செய்ய முடியும், ஓகேங்களா? ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பிஸ்னஸ் மாதிரி இருந்துச்சு, ஃபுல் பேக்கேஜாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப யோசிக்கிறதுக்கு அங்கே நேரம் இல்லை, முடிவு எடுத்து செய்ய வேண்டியது. ஏன்னா அங்கே சரியான ட்ரைனிங் சிஸ்டம் எல்லாமே இருக்குது, கைடன்ஸ் பண்ணுறதுக்கு லீடர்ஸ் இருக்காங்க, கோச் இருக்காங்க, மென்டோ இருக்காங்க, இவங்க எல்லாமே இருக்கிறப்ப ஒரு பயம் இல்லை. சரி இறங்கி தான் பார்ப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சு தான் நம்ம நாலன் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இந்த 4 yearsல உங்களோட லைஃபை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு நாலன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டீங்கன்னா இன்னர் ஜெர்னி தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்ஜினியரிங்னு நம்ம டாக்டர் ரவி ரொம்ப அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஓகே, அதில் மெயினாக வந்து கேட்டிங்கன்னா உள் மாற்றம். நம்ம நிறைய விஷயம் வந்து மாறுறப்ப, அதாவது நம்ம யோசிக்கிற விதமாக சரி, நம்ம செயலில் மாத்திரம் சரி, நம்மளோட ரிசல்ட் வந்து டிஃப்ரென்ஸாக கிடைக்குது. ஒரு 2000 வெள்ளிக்கு நம்ம என்ன ரிசல்ட் செய்வோமோ அதே விஷயத்த நம்ம கொஞ்சம் மாற்றி செய்கிறப்ப ஒரு 5000 வெள்ளி கிடைக்குது, ஒரு 10,000 வெள்ளி நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான். ஸோ இது எல்லாத்துலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் விஷயம் என்னன்னா நம்ம யோசிக்கிற விதத்துலையும் நம்ம செயலில் விதத்தை மட்டும் தான் மாறுது தவிர, அதுதான் வந்து இந்த பிரதிபலிப்பு தான் இந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வருது. ஸோ இங்கே வந்து மெயினாக எப்படி அதை வந்து சீக்கிரமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதுன்னா நம்மளோட கைடன்ஸ் சிஸ்டம் சொன்ன மாதிரி உறுதுணையாக இருக்கிறது டாக்டர் ரவி. மெயினாக அவங்க இன்னர் இன்ஜினியரிங், ஓகேங்களா? ஸோ உள் மாற்றத்தை பற்றி அவங்க வந்து செல்ஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு பெரிய விஷயத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் சரி, நிறைய பேர் வந்து அந்த மாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து மெயினாக கேட்டிங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் டத்தின் எஸ் காவேரி மூலியமாக வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் நான் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணது இந்த நாலன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் அறிஞ்சும் அறியாமல் சொல்லுவாங்கள்ல, நிறைய விஷயம் வந்து நம்ம தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம பேசுகிற வார்த்தைகள், சிந்திக்கிற விஷயங்கள், இது எல்லாமே. ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா ஆக்சுவலி என் லைஃப் வந்து ஒரு 360 டிகிரி மாறிச்சுன்னு நான் சொல்ல முடியும். வாவ். ஸோ நாலன்ல ஓகே, நீங்கள் நாலன்ல சேர்ந்து 4 years இந்த ஜேர்னியில்
என்ன மாதிரி success stories or maybe உங்க goals or your dreams that you already achieved so far? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அச்சீவ் பண்ணது கேட்டிங்கன்னா எனக்கு இன்கம் வைஸ் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைம் 5 ஃபிகர் இன்கம் எடுத்தேன்னா அது நம்ம நாலன் இருந்தாங்க. Okay. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 5 ஃபிகர் இன்கம் எடுத்தேன். அதோட பெரிய சின்ன சின்ன விஷயம் நான் நிறைய விஷயம் எனக்குன்னு பிடிச்ச விஷயம் வந்து இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் அடைய ஆரம்பித்தேன். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு ஆப்பிள் வாட்சாக இருக்கலாம். ஸோ நம்ம வேலை செய்கிறப்ப அதெல்லாம் வந்து நம்ம சம்பளம் தான் அந்த வாட்ச் வேலையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே அச்சீவ் பண்ணுது, நம்மளுக்கு நிறைய ரிவார்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்து நான் பெருசாக கோல் செட்டிங் நான் வச்சிருந்தது என்னோட சின்ன வயசுல ஒரு கனவு காடி BMW. எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நான் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணது இந்த நாலன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் அறிஞ்சும் அறியாமல் சொல்லுவாங்கல்ல, நிறைய விஷயம் வந்து நம்ம தவறு. ஒயிட் கலர். ஸோ அதே மாதிரி நான் அந்த நாலனில் ஜாயின் பண்ணி நான் என்ன கோல் செட்டிங் பண்ணணும், என்ன சீரீஸ், என்ன கலரு, இது எல்லாமே அச்சசல் அப்படியே லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா எனக்கு கிடைச்சிச்சு. அதுதான் நான் சொல்ல முடியும். ஒரு மேஜிக் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 3 இயர்ஸ்ல வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து நம்ம அது இருக்க முடியாது, தெரியாது, இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டுட்டோம். நம்மளே ஒரு தயக்கத்தோட தான் வந்தேன். ஆனா இங்க வந்து என்ன இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்த காரணம் நம்ம நாலனோட சிஸ்டம் தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வர மணிக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டி. உன்னால அந்த பிசினஸ் செய்ய முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா, BMW எல்லாம் பாய்க்கிறது ஒரு 25 26 வயசுல அப்படிலாம் கேட்டு. ஸோ ஆனா இங்க பாசிபிளா ஆக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு அதான் சொன்னேன், நம்மளோட சக்சஸ்க்கு நம்ம மட்டும் காரணம் கிடையாது. நம்மளை சுத்தி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம நாலன்ல இருக்கு பக்காவா. Nice. Anyway, congratulations Thank you. for your dream car நீங்க achieve பண்ணிருக்கீங்க finally. And besides that, like வந்து இப்ப நிறைய பேர் almost like இந்த ஏஜ்ல almost they are struggling with their dream cars. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், and out of them நிறைய பேர் இருக்காங்க. as a youngsters-ஆ இருக்கிறவங்களுக்கு நாலன் பத்தி நீங்க சொல்லணும்னா என்ன மெசேஜ் வந்து நம்ம youngsters-க்கு audience out there-க்கு நீங்க சொல்லுவீங்க? ஓகே, யங்ஸ்டர்ஸ் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா நாலன் வந்து ஒரு பக்காவான ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம யோசிக்கிறது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் சிறிய முதலீடுல அதுதான் வந்து இங்கே ஒரு ஒரு என்ன ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல முடியும். மில்லியன் கணக்கில் செலவு பண்ண வேணாம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணலாம். ஒரு சிறிய முதலீடுல நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும். நம்மளுக்கு தேவைன்னா உழைப்பு, ஒரு டைம் தாங்க. ஸோ சரியா இங்கே வந்து சரியான நம்ம உழைப்பு போட்டோம்னா கரெக்டாக ஃபோக்கஸாக நம்ம அந்த வியாபாரத்தை செய்கிறப்ப நம்மளோட கனவுக்கு வந்து ஈஸியாகவே ஆக்சுவலி அடைய முடியுது. ஜஸ்ட் என்னன்னா நம்மளோட ஃபோக்கஸ் தான் முக்கியம். அதை நம்ம அந்த கோல் அதை வேணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டா 2 வருஷத்துல அந்த 3 வருஷத்துல வேணும் முடிவு பண்ணா கண்டிப்பா அதை அடைய முடியும். அதுக்கு நான் பெரிய எக்ஸாம்பிளையும் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா நானும் வந்து ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணி சுத்தி டைம் வீணாக்கியிருந்த ஒரு ஆள் தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என் லைஃப்ல வந்து எனக்கு இது ரொம்ப முக்கியம், இந்த ஃபைனான்ஷியல் வைஸ் நம்ம ரொம்ப முக்கியம், அந்த மாதிரி தேவைப்பட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன். இங்க கைட் பண்றதுக்கு எல்லாமே இருக்காங்க. எதுவுமே நம்ம பயப்பட தேவையில்ல. அதுக்கு தான் முதல்ல யங்ஸ்டர்ஸே எங்க போய் நம்ம கால் எடுத்து வைக்கலாம். இப்படியே பாத்தீங்கன்னா ஓடிடும். வயசு 30 35 வயசு அப்படியே லைஃபே போயிடும். ஓகேங்களா? ஸோ நான் சரியான ஒரு முடிவு எடுத்தேன் ஒரு 23 வயசுல. இன்னைக்கு என் கனவு காடியாக தான் சரி, ஃபைனான்ஷியலாக சரி, நல்லா ஸ்டேபிளா இருக்கு. Thank you, Krishnan, for your time. So